பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். குரோதி வருஷம் மார்கழி மாதம். இந்த குரோதி வருஷம் மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமயாகி நானும் டாக்டர் KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் பேச வந்திருக்கின்றோம். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம். மார்கழி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னார் எம்பெருமான் கிருஷ்ண பெருமான். ஒசந்த மாதம், தனுர் மாதம் அப்படின்றது ஒசந்த மாதம். அப்போ இந்த மாதம் பிறக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் பெருமாள் கோவில், வைணவ கோயில்களில் திருப்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள். யார் ஒருவன் திருப்பாவை திருவம்பாவை படித்தானாலோ அவனுக்கு கண்டிப்பாக மோட்சத்தில் இடம் உண்டா? மோட்சத்தில் இடம் உண்டு. நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. இந்த தனுர் மாதத்தில் கிட்டத்தட்ட 29 நாள் வருது. இந்த 29 நாளுமே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கார்த்தால 4லேருந்து 6 வரலும் பிரம்ம முகூர்த்த நேரம். நம்ம இத்தனை மாதம் தூங்கிட்டு சூரிய உதயமான விட்டு எழுந்துட்டு அத்தனை பேரும் இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு பிரம்ம முகூர்த்த நேரமான 4 to 6 எழுந்து தலைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு திருப்பாவை திருவம்பாவை படித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும். சாமி என்ன சாமி எடுத்த விட்டே மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழியை சொல்கிறீங்களே அப்படின்னா, நம்மளுடைய பாவங்கள் குறையக்கூடியது அப்படின்றதான் மோட்சத்துக்கு. நம்மளோட அக்கௌண்ட்டை இங்கேயே கழிச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம பரமபத வாசலுக்கோ மோட்சத்துக்கோ போகலாம். அப்போ இந்த 4 to 6 எழுந்திரிச்சிட்டு நமக்கு திருப்பாவை திருவம்பாவை படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, பக்கத்தில் உள்ள வைணவ கோயில்களுக்கு போயிட்டு அங்கே பாடுறதை நம்ம காது கொடுத்து கேட்டோம்னாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகக்கூடியது. அப்போ இந்த மாதங்களில் தனுர் மாதம், தனுர் மாதத்தை ஒரு சில பேர் சொல்லுவாங்க மார்கழி மாதம், அதனால் பீட மாதம், அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கணும். அதெல்லாம் கிடையாது. மார்கழி அப்படின்றது இறைவனுக்குள்ள மாதம். நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கொடுக்கப்பட்ட மாதம். அதன்படி வரும்போது இந்த தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தெய்வத்துக்குரிய மாதம். தெய்வத்தை வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க செய்த பாவங்கள் அத்தனையும் அன்னன்னைக்கே கழியக்கூடிய காலகட்டங்கள். சரி, இப்போ இந்த மார்கழி மாதம் பிறக்கிறது எப்போ, முடிகிறது எப்போ அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். 16/12/2024 மார்கழி மாதம் பிறக்குது. மார்கழி மாதம் முடிகிறது அப்படின்றது 13/1/2025 மார்கழி மாதம் முடியுது. அப்போ சற்றேறக்குறைய 29 நாள் இந்த மார்கழி மாதம் இருக்குது. இந்த மார்கழி மாதத்தில் விசேஷமான நாட்கள், அதாவது மிக விசேஷமான நாட்கள் உண்டு, விசேஷமான நாட்கள் உண்டு. அதுபடி பார்க்கும்பொழுது மாதம் பிறக்கிறது தனுர் மாத பூஜை. எப்பொழுதுமே கோயில்களில் பொறுத்தளவுக்கு இந்த தனுர் மாதம் பிறக்கும் பொழுது தனுர் மாத பூஜைகள் 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் செய்யறதுக்கு சொல்லுவாங்க. அவங்க நட்சத்திரத்துக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தனுர் மாதத்தில் அந்த பூஜை செய்யுங்க. எப்பொழுதுமே இறைவன்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் நல்ல பாதையை காட்டுவார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 17/12/2024 வாழ்ந்த கண்ணுக்கு நேர வாழ்ந்த ரமண பகவானுடைய ஜெயந்தி. அவர் அவதரித்த நாள் எத்தனாவது அவதரித்த நாள் அப்படின்னு பார்க்க 145வது ஜெயந்தி விழா. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 18/12/2024 சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க நம்மளுடைய சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடிய நாட்கள். நமக்கு ஒரு குடும்பத்தில் அடிக்கடி சங்கடங்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னாக்க நாம் வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமானை. அதுவும் வணங்க வேண்டியது சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு பால், பன்னீர், இளநீர் இந்த அபிஷேகங்களுக்கு திரவியங்களை வாங்கி கொடுத்து அபிஷேகங்களை கண்டுட்டு அந்த திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கும் சரி நம் குடும்பத்துக்கும் வரக்கூடிய சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடியது சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது 27/12/2024 காஞ்சி ஸ்ரீ மகாபெரியவர் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை நாள் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/12/2020 தன்னுடைய பலம் என்ன அப்படின்றது தெரியாமல் இருந்த ஒரு ஆஞ்சநேயருக்கு அனுமந்த ஜெயந்தி. அனுமந்த ஜெயந்தி அப்படின்றது ஆஞ்சநேயர் அவதரித்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 2/1/2025 ஸ்ரவண விரதம். ஸ்ரவணம் அப்படின்னாக்க திருவோண நட்சத்திரத்துக்கு பேர் ஸ்ரவணம்னு சொல்லுவோம். ஸ்ரவண விரதம் இருக்கக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10/1/2025
வைகுண்ட ஏகாதசி, பரமபத வாசல் என்கின்ற சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய நாள். வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி. அன்னைக்கு காலையில் பொறுத்தளவுக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சா சொர்க்க வாசல் திறந்து அந்த சொர்க்க வாசலை கண்டுட்டு எம்பெருமானை கண்டு தொழுதுட்டு வந்தோம்னாக்க அந்த ஆண்டு ஆனந்தமான ஆண்டாக இருக்குமா, ஆனந்தமான ஆண்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 12/1/2025 ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகம். இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள அத்தனை நடராஜருக்கும் அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள். பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஈஸ்வரனுக்கு பெரும்பாலும் அவ்வளோ தூரம்லாம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. ஒரு சில காலகட்டங்களில் அபிஷேகம் பண்ணுவாங்க. எம்பெருமான் நடராஜர் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 13/1/2025 ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா அப்படின்னாக்க பஞ்சக்ஷேத்திரம் இருக்குது. அந்த பஞ்சக்ஷேத்திரத்தில் உள்ள ஈஸ்வரனுக்கு ஆருத்ரா தரிசனம் பண்ணுவாங்க. இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்மளுடைய தென் கைலாயம் என்கிற சொல்கின்ற சிதம்பரத்தில் ரொம்ப விசேஷமானது. அந்த திரையை விலக்கி எம்பெருமான் ஈஸ்வரனை காக்கட்டக்கூடிய நாள். அப்போ ஈஸ்வரனை பார்த்தாச்சு அப்படின்னாலே அண்டம் பிண்டம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர். அவர் தன்னோட ஒரு காலங்கால அண்டத்தையும் பிண்டத்தையும் அளந்தக்கூடியவர். உலகத்தையே இயக்கக்கூடியவர் எம்பெருமான் ஈசன். அந்த ஈசனுடைய நாள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் எம்பெருமான் ஈசனை பொறுத்தளவுக்கு பிறப்பு இறப்பு அற்ற நிலை உள்ளவர். அவருடைய ஆருத்ரா தரிசனம் நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். சாமி, இதை தவிர வேறு ஏதாவது விசேஷம் உண்டா? கண்டிப்பாக உண்டு. ஆங்கில புத்தாண்டான 1/1/2025 அதுதான் ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. இதை தவிர நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி பிறக்கும் போதே போகி பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம். போகி பண்டிகை அப்படின்னா என்னன்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி பண்டிகை. இந்த ஒரு வருஷத்தில் ஒரு போகி பண்டிகை வரும்பொழுது அந்த போகி பண்டிகை அன்னைக்கு பழைய அத்தனையும் வேண்டாத பொருள் அத்தனையும் எரிக்கக்கூடிய நாள். அப்போ எரிக்கக்கூடிய நாளில் நம்மளுடைய செய்த பாவங்களையும் எரிக்கக்கூடிய நாள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொங்கல் வருது, வரிசையாக வருது, அது தை மாதத்தில் வருது. அப்போ 1/1/2025 இந்த மார்கழி மாதத்திலேயே புது ஆண்டும் பிறக்குது. சரி, இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதுன்றதை பார்ப்போமா? ரிஷபராசியில் எம்பெருமான் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார். அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி 8ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மார்கழி மாதம் பிறக்குது அப்படின்னா தனுர் மாதம். தனுர் மாதத்திலேயே சூரிய பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது மகரத்தில் சுக்கிர பகவானும் கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது. அப்போ இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள்ன்றதை பார்ப்போமா? மேஷம், அஸ்வனி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் பார்த்தேனால் ஒரு பெரிய ஏற்றம். என்னென்னா 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கார். என்ன சார் இது நீச்சம் பெற்றது? என்ன ஏற்றம்னா நீச்சமாய் வக்கரகதி அடைகிறார். இதன் மூலியமாக பார்த்தேன்னா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். எடுத்த காரியங்கள் நடைபெறும். தாயின் வழியில் சொத்து வரும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதம் பார்த்தேனால் அதாவது மார்கழி மாதம் பொதுவாகவே சொல்லும் பொழுது நாங்கள் சௌரமான மாதங்களை கடைபிடித்து தான் நம்ம பண்ணுறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் போகிறத சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். தனுசு மாதம் ஆரம்பிக்கும் பொழுது சூரியன் வரும் பொழுது சௌரமான மாதமான மார்கழி மாதம் குரோதி வருஷம் ஆரம்பிக்கிறது. இதில் 15 நாள் ஆன உடனே பார்த்தாலேயானால் சுக்கிரன் கும்பத்துக்கும் புதன் சூரியனோடு சேர்ந்து தனுசுலியும் வரார். அதனால் பார்த்தாலேயானால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா குருவினுடைய வீட்டில் போய் புதன் போய் இருக்க போகிறார். சூரியனை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிற மாணவர்கள் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதி 3ஆம் அதிபதின்னு முயற்சி ஸ்தான அதிபதியும் போட்டியில் இருக்கக்கூடிய அதிபதியும் பார்த்தேன்னா 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளிநாடு போய் இருக்கக்கூடிய யோகமும் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகமும் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டம்.
அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பாதி மாதத்துக்கு அப்புறம் வந்து சனி சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் சுக்கிரனுக்கும் சனி நல்லபடியாக போகும். ஏன்னா 2 பேரும் ஒரே அணியில் இருக்கக்கூடியவர்கள். அதனால் சனி சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து வெண்ணிற ஆடை அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, அதாவது வெள்ளை கலர் நூல் அந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, பால் பதனிடும் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து சனி சுக்கிரனுடைய சேர்க்கை ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஐஸ்கிரீம் வியாபாரம், அதை தவிர வந்து பால் பதனிடக்கூடிய பன்னீர், இந்த கோவா இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தாலேயானால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இரும்பு தொழிலில் இருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். ரியல் எஸ்டேட்டில் திடீர் ஜாக்பாட் அடிக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கிறதும், நீச்சப்பட்டு இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், திடீர் யோகத்தை கொடுக்கும். 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சு நீச்சம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைய போகிறது. அதுவும் வந்து பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். முதல் 15 நாள் பார்த்தாலேயானால் இந்த செவ்வாய் சுக்கிரன் வேறு பார்க்குறார். அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிலையில் இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். பேச்சில் நல்ல ஒரு இனிமையை கொடுப்பார். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரனுடைய சேர்வையும் சூரியன் புதனுடைய சேர்க்கையும் எந்த ஒரு மாற்றத்தை இந்த மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மேஷத்துக்கு பொறுத்தளவுக்கு 12ஆம் இடமான அயனசயன போகஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் உயர் கல்விக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்தவா அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் வெளிநாடு போகக்கூடிய அதற்குண்டான விசா, பிஆர், சிட்டிசன்ஷிப், கிரீன் கார்டு அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 2ஆம் இடமான வாக்கு தன குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் திருமண தடைகள், கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த திருமண தடைகளை விளக்கக்கூடிய காலகட்டங்கள். நீண்ட நாளாக மேஷராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பிரகஸ்பதியாக குரு பகவானுடைய 9ஆம் பார்வையாக விசேஷ பார்வையாக சுக்கிரனை பார்க்குறார். சுக்கிரனை பார்க்கும்போது இந்த சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு சுக்கிரனை நம்ம வந்து கலத்திரத்துக்கு உண்டான காரகன்னு சொல்கிறோம். கலத்திரத்துக்கு உண்டான காரகன் சுக்கிரனை குரு பகவான் பிரகஸ்பதி பார்க்கும்பொழுது திருமணத்துக்கு உண்டான அத்தனை தடைகளும் தாமதங்களும் விலகி திருமண தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர பார்த்தோம்னா கல்விக்காரகனான புத பகவானை சற்றேறக்கூடிய ஒரு 15 நாள் பார்க்குறார். அவர் 1/1/2025 அவர் மாறக்கூடியது தனுரில். யாரோட வீட்டுக்கு மாறார் அப்படின்னா குருவோட வீட்டுக்கு மாறார். அப்போ இந்த புத குருவும் பார்க்கக்கூடியது, கல்விக்காரகனான புதனை குரு பார்க்கக்கூடியது. நீண்ட நாட்களாக வேண்டிய யூனிவர்சிட்டி, சாமி நான் அந்த மாதிரி படிச்சிருக்கிறேன், எனக்கு நான் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும், இதே மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய சீட்டு கிடைக்கும். சரி, அடுத்தது தனக்காரனான குரு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கிடைச்ச இடத்துல விரும்பிய பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்குண்டான பொருளாதார தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ மேஷராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் மிக சிறப்பாக இருக்குது. ராசிநாதனான செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு வக்ரமாக இருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய தொழிலதிபர்கள் எப்படினாலே நம்ம செவ்வாய் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பூமிக்காரகன் அப்படிம்போம். பூமிக்காரகனை பொறுத்தளவுக்கு நீச்சம் அடைஞ்சு வக்ரம் அடைஞ்சதுனால ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள், அதே போல் மீடியேட்டர்ஸ், வீடு வண்டி வாகனம் வீடு வாங்கி விற்கக்கூடியவங்க, அதே போல் வாடகைக்கு விற்கக்கூடிய புரோக்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய தொழில்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்ததுக்கு மேலே வரும். என்ன சாமி மார்கழி மாதத்தில் குடி போக மாட்டாங்களே, இந்த காலகட்டங்களில்
எப்படி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இதில் ஆரம்பித்தோம் அப்படின்னாக்க தை பிறந்தா வழி பிறக்கும். அப்போ இந்த காலகட்டங்களை நம்ம இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாம் தொடங்கிறதுக்கான காலகட்டங்களை தொடங்கிட்டு தை 1 தொடங்கும் போது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்சு வக்ரகதி அடைஞ்சு சனி பகவானை 11ஆம் இடத்துல பார்க்குறார். இப்போ ஒரு சில பொறுத்தளவுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை, செவ்வாய் சனி பார்வை நல்லதில்லைம்பாங்க. ஆனால் ராசிநாதன் வலுவிழந்து இருக்கிறதுனால, அவர் பலம் பெறதுனாலையும் செவ்வாய் சனி சேர்க்கையில் உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம்னா இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனரி பிறப்புறுப்பு பின்னுறுப்புல ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பொது டாய்லெட்டை பயன்படுத்துறதை தவிர்ப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் போல் வெளியில் உணவுகள் வாங்கி சாப்பிட்றதை தவிர்ப்பது நல்லாயிருக்கும் மேசராசி என்பவர்களுக்கு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மேசராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஆனந்தமான மாதம்னு சொல்லாமல் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பேர். அந்த சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு அப்படின்றத பற்றி நம்மளோட ஐயா விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. அதை தவிர இந்த மார்கழி மாதத்தில் எந்த கடவுளை வணங்கினா வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும் என்பதை ஐயா சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா 2 பேருமே. இப்போது இந்த மார்கழி மாதத்தில் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் 27/12/2024 வெள்ளிக்கிழமை பகல் 2:01 ஆரம்பமாகுது. 28ஆம் தேதி ஃபுல்லாக இருக்குது. 29/12/2024 ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:46 வரைக்கும் இருக்குது. அப்போ இரவு 11:46 வரைக்கும் இதுக்கு செய்யக்கூடாத காரியங்கள் அப்படின்னா தவிர்க்க வேண்டிய காரியங்கள் அப்படிங்கிறத பிரயாணங்களை அவசியம் தவிர்க்கணும். அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். ரொட்டீனாக உள்ள ஒர்க்குகளை செய்யலாம். புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். பயணங்கள் செய்ய வேண்டாம். இது 2ஐயும் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. இப்போ உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ரோகம் ரணம் சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலை தொல்லைகள் தர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் டெய்லி விநாயகரை போய் வணங்குறது நல்லது, ஆஞ்சநேயரை வணங்குறது நல்லது. இதுகளை பண்ணலாம். இது போக இந்த மாதம் தனுர் மாதமாக இருக்கிறதுனால ஏதாவது ஆலயங்களுக்கு காலையில் 4 to 6 போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கேஎஸ் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, மேஷராசியை பொறுத்தவரையிலும் குரோதி வருஷம் மார்கழி மாதம் பெரிய ஏற்றமான மாதம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதி இருக்கிறதும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 9ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும். அதை தவிர பார்த்தீங்கன்னா புதிய பாக்கியங்கள் வரும். வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்தாலும் பெரிய பேரிழப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. திடீர் பணவரவு வரும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வரும். வெளிநாடுக்கு போய் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சனி பகவான் சிறு சிறு தடைகளை கொடுப்பார். தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதுவும் சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதீதமாக பணம் வரக்கூடிய லாபம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம், வியாபாரத்தில் பெரிய மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை. அதை தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல்நிலையில் நிச்சயமான ஏற்றம் இருக்கும். உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைய போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.